இந்தியாவின் மக்கள் தொகை இப்போ வந்து உலகத்திலே முதல் இடத்த பிடிச்சாச்சு. சீனாவையும் முந்தி இப்போ முதல் இடத்துல இந்திய மக்கள் தொகை இருக்குது. அப்படின்னா இந்தியாவில் யார் மக்கள் தொகைக்கு காரணம்? இந்தியாவுடைய மக்கள் தொகை உயர்வதற்கு யார் காரணம் அப்படின்னா வட இந்திய மக்கள் தான் காரணமாக இருக்காங்க. இந்திய மக்கள் தொகை இன்றைக்கி உலகத்திலே முதல் இடத்தை பிடிப்பதற்கு வட இந்திய மக்கள் தான் காரணமாக இருக்காங்க. தென்னிந்திய மக்கள்கிட்ட கல்வி அறிவு இருக்குது, 2 குழந்தைக்கு மேலே பெறுவது கிடையாது. ஆனால் வட இந்தியர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க, 4 குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. எதனால் அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லாத ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று, வன்முறை அங்கே நிறைய இருக்குது. படிப்பறிவு இல்லாதனால அவங்க இன்னமும் இந்த சண்டை போடுகிற கலாச்சாரம் அங்கே இருக்குது. மத ரீதியாக சண்டை போடுவதற்கு அவங்களுக்கு ஒரு காரணம் தேவை. அதனால் அவங்க மதத்தை பிடிச்சிக்கிறாங்க. மதத்தை அவங்களுக்கு சண்டை போடணும். இப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலையை பார்க்க முடியல. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை வந்துட்டால் அமைதியாகிடுவாங்க. இன்றைக்கே அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. எனக்கு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. அதனால் அந்த லட்சியத்தில் கவனம் செலுத்துறதுனால இன்றைக்கி சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் எப்படி வருது? நம்மலாம் படிச்சிருக்கோம், நீங்கள் படிச்சிருக்கீங்க, நான் படிச்சிருக்கேன், எல்லோரும் படிச்சதுனால நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தில் எனக்கு ஒரு கவனம் இருக்குது. அப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நமக்கு பணம் இருக்குது, வீட்டில் டிவி இருக்குது, மொபைல் இருக்குது. இப்போ நம்முடைய கவனமெல்லாம் மனிதர்களிடமிருந்து திசை திருப்பப்பட்டுள்ளது. அதனால தான் இன்றைக்கி சண்டை போடாமல் மக்கள் தனித்தனியாக அமைதியாக இருக்காங்க. அப்போது சண்டை போடாமல் இருக்கணும்னா பொருளாதார வசதி வேணும். பொருளாதார வசதி இருந்தால் தான் டிவி, மொபைல் ஃபோன்லாம் வாங்க முடியும், உங்களுக்குன்னு ஒரு வேலையை பார்க்க முடியும். நீங்கள் மொபைல் ஃபோனில் நேரம் செலவழிக்க முடியும், புத்தகம் படிக்க முடியும், கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு வேலையை பார்க்க முடியும். இப்படி கவனமெல்லாம் அந்த இயந்திரங்கள் பக்கம் திரும்பிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து படித்த நாட்டினர் அமைதியாக இருப்பதுக்கு அதான் காரணம். படிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து நிறைய சம்பளம் வாங்க முடியும், நல்ல வேலை பார்க்க முடியும், சம்பளத்தை வச்சுக்கிட்டு டிவி, மொபைல் ஃபோன்லாம் வாங்க முடியும். அப்போ டிவியை பார்த்துட்டு நம்ம இருக்கலாம். மனுஷங்களை பார்க்காம டிவி பார்த்துட்டு இருக்கிறம்போது, டிவி, மொபைல் ஃபோனை பார்த்துட்டு, கம்ப்யூட்டரை பார்த்துட்டு நம்ம வேலையாக இருக்கும்போது மனுஷங்ககிட்ட சண்டை போடுறது அதனால தான் இப்போ இல்லை. அப்போ படித்த நாட்டில் வந்து சண்டை குறைவாக இருக்கும். இப்போ வட இந்திய மக்கள்கிட்ட பாருங்கள், படிப்பறிவு கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃபோனாக அது ஒரு அளவுக்கு மேலே அவங்களால பார்க்க தெரியாது. செல்ஃபோனாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக அதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரும்பாலான மக்களை சொல்கிறேன். அப்போ புத்தகம் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வேறு வழியே இல்லை. அவங்க வந்து மனிதர்களை அடிக்கடி பார்த்துப்பாங்க. நம்முடைய கவனம்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லையோ, லேப்டாப்லேயோ, புத்தகத்துலேயோ, மொபைல் ஃபோன்லேயோ அப்படி நம்முடைய கவனம் வந்து திருப்பப்பட்டுள்ளது. மனிதர்களை நேரடியாக பார்க்காம நம்முடைய கவனம் இயந்திரங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம காரணம் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு தென்னிந்தியர்கள் கொஞ்சம் படிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அறிவியல் தொழில்நுட்ப அறிவுங்கிறது கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த இயந்திரங்கள் மீது அவருடைய கவனம் திரும்பியிருக்கு. மனிதர்கள்ட்ட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயந்திரங்கள்ட்டே நேரம் செலவழிச்சிட்டு இருக்காங்க. மனிதர்கள்ட்ட பேசுகிறதுக்கே இவங்களுக்கு நேரம் இல்லை. அதனால தென்னிந்தியா அமைதியாக இருக்குது. வட இந்தியர்களை பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அவங்களால இந்த இயந்திரங்களை வந்து பயன்படுத்த முடியாது. ஒரு புத்தகம் படிப்பது குறைவு. ஒரு மொபைல் ஃபோன்லேயே ஒரு அளவுக்கு மேலே அவங்களால பார்க்க முடியாது. எல்லா மக்களுக்கும் மொபைல் ஃபோன் வாங்கவும் முடியாது. அப்புறம் டிவியா, அது ஒரு நல்ல டிவிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழியே இல்லை, மனுஷங்க நிறைய பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, சண்டை தான் வருது அவங்களுக்கு. இப்போ முன்னாடியே நம்ம கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கொலாயடி சண்டைலாம் வந்தது. எப்போ வந்து இந்த சன் டிவிலாம் வந்ததோ, அப்போ கேபிள் டிவிலாம் வந்ததோ, அப்போ எல்லாருமே கேபிள் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய. அப்போ தான் சண்டை குறைஞ்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி அமைதியாக இருக்க காரணம் கேபிள் டிவி, மொபைல் ஃபோன், டிவி எல்லாம் மனிதர்களுடைய கவனம் இயந்திரங்களை இந்த டிவி, மொபைல் ஃபோனில் திரும்பிடுச்சு, புத்தகம் இப்படி திரும்பிடுச்சு. அதனால நாம் அமைதியாக இருக்கோம். அப்போ வட இந்தியாவில் இன்றைக்கும் அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு படிப்பறிவுங்கிறது இல்லைனால பொருளாதாரத்துலேயே ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் அவங்களால டிவியோ, மொபைல் ஃபோனோ, கம்ப்யூட்டரோ, புத்தகமோ அதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் மனிதர்கள் வேறு பொழுதுபோக்குனாலே அவங்க மனிதர்களை சார்ந்திருக்கிறார்கள். நம்மலாம் பொழுதுபோக்கை எதை சார்ந்திருக்கோம்? டிவி, மொபைல் ஃபோனை சார்ந்திருக்கிறோம். இப்போ வட இந்தியர்களை பார்த்திங்கன்னா அவங்க மனிதர்களை சார்ந்திருக்கிறார்கள். கதை பேசுகிறாங்க, ஒருத்தர் பேசிக்கிறாங்க, அப்போ சண்டை வருது. சண்டை வரும்போது அங்கே வன்முறை அதிகமாகுது. வன்முறை அதிகமாகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகளை நிறைய பெற்றுக்கிறாங்க. ஏன்னா நல்லா பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் நம்ம நாடுகளில் பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒருத்தர் 12 குழந்தைலாம் பெற்றுப்பாங்க, 13 குழந்தை. காரணம் அந்த காலத்தில் வந்து சண்டை போடுவாங்க, போரிடுவாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிற்றரசர்களோடு சண்டை போடுவாங்க, போரிடுவதற்கு ஒரு கூட்டம் தேவை. ஒவ்வொருத்தரும் நிறைய குழந்தைகளை பெற்றுப்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்தோட வலிமைங்கிறது எத்தனை குழந்தை இருக்குதோ அதான் அந்த குடும்பத்தோட பலம். ஒரு வன்முறையிலேருந்து பாதுகாக்க வேண்டும். வன்முறை கலந்த ஒரு வாழ்க்கை முறை. அதனால தான் அவங்க அத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. 10-12 குழந்தை ஏன் பெற்றுக்கிட்டாங்கன்னா அன்றைக்கி வந்து சண்டை போடுறது தான் ஒருத்தருடைய வலிமை, போரிடுவது தான் ஒருத்தருடைய வலிமை. போரிடுவதற்கு நல்ல மக்கள் தொகை நிறையா இருக்கணும், ஒரு குடும்பத்தோட மக்கள் தொகை அதிகமாக இருக்கணும். அப்போ தான் போரிட முடியும், சண்டை போட முடியும். அதுக்காக தான் நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டாங்க.
போரிடும்போது நிறைய பேர் இறந்து போவாங்க. அப்புறம் அப்போல்லாம் நிறைய தொற்று நோயும் இருந்தது, நிறைய குழந்தைகள் இறந்து போவாங்க. அப்போது தப்புனது மீதம் இருக்கிற குழந்தை தான் நம்ம இது. அவங்க வந்து பிளான் பண்ணியே தான் நோயால் இறந்து போக வாய்ப்பு இருக்குது, போர்களில் சண்டை போட்டு இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய குழந்தைகளை பெற்று போட்டாங்க. இப்போ வட இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையே சண்டை போடுறது இப்போவும் அதிகமாக இருக்குது. அங்கே இந்து மதம் வந்து வெறி பிடிச்சி அங்கே போயிருக்காங்க. இந்து மத வெறியெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அடிக்கடி உயர் சாதி தாழ்ந்த சாதி அப்படிங்கிற பிரச்சனை அங்கே அதிகமாக இருக்குது. சண்டை போடுறது தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுவது தான் அவருடைய வலிமையாகவும் இருக்குது. அதனால் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிற வலிமை அந்த இது வந்து வட இந்தியாவில் இருக்குது. அதனால தான் இந்தியாவோட மக்கள் தொகை இன்றைக்கி சீனாவை முந்திக்கிட்டு போய் முதல் இடத்தை பிடிக்கிற காரணம் வட இந்தியர்கள் தான், தென்னிந்தியர்கள் கிடையாது. தென்னிந்தியர்கள்லாம் 2 குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. அதுக்கு மேலே ரொம்ப அபூர்வமாக தான் பெற்றுக்கிறாங்க, ஓரிருவர் தான் பெற்றுக்கிறாங்க. அதனால் இந்தியாவின் மக்கள் தொகை அங்கே அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, சண்டை போடுறது தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. சண்டை போடுவது அப்போ ஆள் பலம் தான் அவங்களுடைய பலமாக இருக்குது. வன்முறை தான் அவங்களுடைய பலம். வன்முறைக்கு ஆள் பலம் தேவை, சண்டை போடுறதுக்கு ஆட்கள் தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. ஒரு குடும்பத்தோட பாதுகாப்புங்கிறது அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய பாதுகாப்பாக இருக்குது. அதுக்காக நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. 4 குழந்தை 5 குழந்தை கூட பெற்றுக்கிறாங்க. இப்போ பெற்றுட்டு அதனால அவங்க வந்து இதனால தான் இந்தியாவோட மக்கள் தொகை அதிகமாக இருக்குது.